சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. கண்ணீர் விட்டு கதறி அழுத திமுகவின் மாஜி அமைச்சர்கள். கடந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் முதல் முறை வாக்காளர்கள் மற்றும் இளைஞர்கள் இளம்பெண் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி வரலாற்று புரட்சியை ஏற்படுத்தினாங்க. இந்த நிலையில்தான் திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகளின் கட்டமைப்பை தலைமை மாற்றி வருது. திமுகவில் மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், கிளை செயலாளர்கள் என முக்கியமான பதவிகளுக்கு வயது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கான். இந்த நிலையில தலைவர், பொது செயலாளர் பதவிக்கு மட்டும் வயது நிர்ணயம் செய்யப்படலையாம். இதையடுத்து சமூக வலைதளங்கள்ல சில திமுகவினர் மட்டும் தங்கள் கொந்தளிப்பை பதிவு செஞ்சுட்டு வராங்க. அதே போல இளைஞர் அணி தலைவர் பதவிக்கும் வயது நிர்ணயம் செய்யப்படாத நிலையில் சில சீனியர்கள் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் பரிதவிச்சுட்டு கண்ணீர் விட்டு கதறிட்டு வராங்களாம். இது பற்றி அறிவாலயம் வட்டாரத்தில் என்ன சொல்றாங்கன்னா, 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக தோல்வியை சந்தித்த நிலையில் அதனை மறுசீரமைப்பு செய்யும் பணியில் திமுக தலைமை தீவிரமாக இறங்கியிருக்கு. குறிப்பா தேர்தல் தோல்விக்கு மாவட்ட செயலாளர்கள் தான் காரணம் என்ற புகார் தலைமைக்கு பரத்திருக்கு. கடந்த தேர்தலில் பெரும்பாலான மாவட்டங்களில் தங்களும் தங்கள் வாரிசுகளும் போட்டியிட தொகுதிகளை தவிர பிற தொகுதிகளை மாவட்ட செயலாளர்கள் கண்டுகொள்ளவில்லை என்றும் வேட்பாளர்கள் தேர்வில் கவனம் செலுத்தவில்லை எனவும் குற்றச்சாட்டு எழுந்தது. அது மட்டுமில்லாமல் தலைமை கொடுத்த பணத்தை முழுமையாக செலவு செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டிருக்கு. திருச்சி புகநகர் பகுதிகளான துறையூர், உப்பிலியாபுரம் ஒன்றியங்களில் திமுகவுக்கு ஓட்டு போடுபவர்களுக்கு மட்டும் கவனிப்பை செய்துவிட்டு மீதியை ஒன்றிய செயலாளர்களே சுருட்டி கொண்டார்கள். இதே போல தமிழகம் முழுவதும் பல மாவட்டங்களில் நடந்திருக்கு. இதற்கிடையே சில மாவட்ட செயலாளர்கள் குறுநில மன்னர்கள் போல செயல்பட்டு வருவதாகவும் புகார்கள் எழுந்தது. இதையடுத்து தேர்தல் தோல்விக்கு பிறகு கட்சி பணிகளை விரைவுபடுத்தவும் கட்சியின் அமைப்பு ரீதியான மாவட்டங்களை பிரிக்கவும் திமுக தலைவர் ஸ்டாலின் திட்டமிட்டிருக்கார். இதற்காக கட்சி சார்பில் மறுசீரமைப்பு குழு உருவாக்கப்பட்டது. இந்த குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் மாவட்டங்களை பிரிக்கும் முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. இதற்கான தீர்மானமும் திமுகவின் செயற்குழுவிலும் நிறைவேற்றப்பட்டது. இதனால் 77 என்ற திமுக மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கை 117 உயர்ந்திருக்கு. 2 அல்லது 3 சட்டசபை தொகுதிகளை உள்ளடக்கி ஒரு திமுக மாவட்டம் என பிரிக்கப்பட இருக்கு. புதிதாக மாவட்டங்கள் பிரிக்கப்படுவதால மாவட்ட செயலாளர்கள் பதவியில இளைஞர்கள், பெண்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரிக்கும் நிலையில் புதிய மாவட்ட செயலாளர்களுக்கு பதவிக்கு போட்டி இருந்தால் தேர்தல் நடத்தவும் திமுக ஆலோசிச்சுட்டு வராங்களாம். அதே நேரத்தில் தேர்தல் நடத்தினா உருவாகும் என்பதால அவ்வாறு செய்ய வேண்டாம் எனவும் தங்கள் ஆதரவாளர்களை மாவட்ட செயலாளர்களா நியமிக்க வேண்டும் என உதயநிதி ஸ்டாலின் கூறினாராம். இதனையடுத்து தேர்தல் நடத்தலாமா வேண்டாவா எனவும் தனியாக ஒரு ஆலோசனை நடைபெற்று வருது. இதற்கிடையே கடந்த 2 நாட்களுக்கு முன்பு திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற திமுக செயற்குழுவில் மொத்தம் 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதில் மாவட்ட செயலாளர்களுக்கு உள்ளிட்ட முக்கிய பதவிகளுக்கு வயது வரம்பு நிர்ணயம் செய்யப்பட்டது. கிளை செயலாளர்களுக்கு 45, வட்ட செயலாளர்களுக்கு 50, ஒன்றிய செயலாளர்களுக்கு 60, மாவட்ட செயலாளர்களுக்கு 70 என வயது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. மாநகர செயலாளர் பதவி நீக்கப்பட்டுள்ளதோடு ஒருவர் ஒரு பொறுப்பில் அதிகபட்சம் 2 முறை மட்டுமே இருக்க முடியும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் சிறிது நேரத்தில் மாவட்ட செயலாளர்களுக்கு மட்டும் அதிகபட்சம் 3 முறை பதவியில் இருக்கலாம் என தீர்மானம் திருத்தப்பட்டிருக்கு. திமுகவின் மாவட்ட செயலாளர்களின் வயது உச்ச வரம்பு 70 நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஏவாவேலு, செஞ்சி மஸ்தான், ஆர் காந்தி, சுந்தர், SR சிவலிங்கம், முத்துசுவாமி, சாக்கோட்டை அன்பழகன், ரகுபதி, ராமகிருஷ்ணன், ஆவுடையப்பன், KKSR ராமச்சந்திரன், அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் தங்கள் பதவியை இயக்கப் போகின்றனர். இதையடுத்து அவர்களுக்கு அமைப்பு செயலாளர் உள்ளிட்ட பதவிகள் வழங்கப்படலாம் என சொல்லப்படும் நிலையில்
அவர்கள் கடும் அதிருப்தியில் இருப்பதா சொல்லப்படுது. திமுக கிளை வட்டம், ஒன்றியம், மாவட்ட செயலாளர்களுக்கு வயது வரம்பு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் கட்சியின் அதிகாரம் மிகுந்த தலைவர் பதவிக்கு உச்ச வரம்பு நிர்ணயிக்கப்படவில்லை. அது மட்டுமல்லாமல் இளைஞர் அணி, பொது செயலாளர் பதவிகளுக்கும் வயது வரம்பு நிர்ணயம் செய்யப்படவில்லை. இதனை சில திமுகவினர் கடுமையாக எதிர்த்து வருகின்றாங்க. குறிப்பா பதவியை இயக்க இருக்கும் மாவட்ட செயலாளர்கள் தங்கள் ஆதரவாளர்கள் மூலம் சமூக வலைதளங்களில் சில பதிவுகளை வைரலாக்கப்பட்டு வருகின்றனர். மேலும் தேர்தலில் எதிரி யார் என்று தெரியாமல் சண்டை போட்டுவிட்டோம், இன்னைக்கு யார் எதிரி என்று தெரிந்துவிட்டது, இதனால மீண்டும் அந்த தவறை நாம் செய்ய மாட்டோம் என உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இன்றைக்கு ஆளும் கட்சியாக வந்திருக்கக்கூடியவர்கள் எப்படி இந்த நிலைக்கு வந்தார்கள் என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். தேர்தலில் நாம் எதிர்பார்த்தது மிக பெரும் வெற்றி. மீண்டும் திராவிட மாடல் 2.2 ஆட்சி வரும் என ஒரு நம்பிக்கையோடு இருந்தோம். ஆனால் என்ன பண்ணிட்டோம்? தேர்தலில் எதிரி யார் என்று தெரியாமல் சண்டை போட்டு விட்டோம். இன்னைக்கு யார் எதிரி என்று தெரிந்து விட்டது. இதனால் மீண்டும் அந்த தவறை நாம் செய்ய மாட்டீங்க என்ற நம்பிக்கை இருக்கிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், இந்த கிழக்கு மாவட்டத்தில் மாதம் ஒரு நிகழ்ச்சிகள் நான் வந்து கலந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் ஒரு சிறிய இடைவேளை, 4 மாதங்களுக்கு பிறகு இந்த திருச்சி கிழக்கு மாவட்டத்திற்கு வந்திருக்கிறேன். சேகர்பாபு அவர்கள் நினைத்திருக்கலாம் நான் அவர் மீது கோபத்தில் இருக்கிறேன், அதனால் நான் வரலை என்று கூட அவர் நினைத்திருக்கலாம். அது கோபம் இல்லை, வருத்தம் மட்டும் இல்லை. அவர் மீது, இந்த மாவட்டம் மீதும் எனக்கு இருக்கக்கூடிய உரிமை. எத்தனையோ காரணங்களை நாம் சொல்லலாம். வெற்றி வாய்ப்பை நாம் இழந்ததற்கான காரணங்களை நாம் தேடி கண்டுபிடித்து விடலாம். சினிமா மாயை, கவர்ச்சி, இளம் தலைமுறையினை சோசியல் மீடியாக்களில் முழுக்க கவர்ச்சியால் ஈர்க்கப்பட்டு திராவிட மாடல் அரசின் திட்டங்கள், நம் தலைவர் அவர்களின் சாதனைகள் எல்லாம் இளம் தலைமுறையினர் இடையே போய் சேரல என எத்தனையோ காரணங்களை நாம் சொல்லி நம்மை நாமே சமாதானம் செய்து கொள்ளலாம். இருந்தாலும் கொளத்தூர் தொகுதி தோல்வியை ஏற்க முடியுமா? இது நமக்கு ஒரு பெரிய பாடம். 108 இடங்களில் தாவேகா வென்றது. நம் தயவில் தான் அவர்கள் ஆட்சியில் உள்ளார்கள். மாற்றம் என சொல்லி ஏமாற்றம் தான் செய்கிறார்கள். திமுக மக்களுக்காகவே ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. இந்த தோல்வியை எல்லாம் பார்த்து பயப்படாது என உதயநிதி ஸ்டாலின் கூறியிருக்கிறார். தொடர்ந்து விஜய்க்கு எதிராக இனி அனைத்து ஆதாரங்களையும் சேகரித்து சட்டசபையிலே நான் வெளியிடுவேன், அவர்கள் செய்யும் ஊழலை நான் வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வருவேன் என உதயநிதி ஸ்டாலின் கூறியிருக்கிறார். தொடர்ந்து ஊழலற்ற ஆட்சி, ஊழலை ஒழிப்பேன் என சொல்லும் விஜய் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார். இதுவரை இந்த 100 நாள் ஆட்சியில் எந்த திட்டங்களையும் அவர்கள் கொண்டு வரவில்லை என உதயநிதி காட்டமாக பேசியிருக்கிறார்.